இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ராகுல் காந்தி சொல்வதைப் போல மோடியினுடைய RSSனுடைய தொடர் வெற்றிக்கு SIR என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு மாநிலம் SIRக்கு பிறகு முழுமையான வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவிலேயே SIRக்கு பிறகு எத்தனை பேருக்கு வாக்களிக்க உரிமை உண்டு என்பதை தெளிவாக முதலில் வெளியிட்டிருக்கக்கூடிய மாநிலமாக பாஜகவின் ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மாறியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் அந்த முழுமையான பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.89 கோடி வாக்காளர்கள் அந்த பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கோடி பேருக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு வாக்காளர் பட்டியல் வேணும்னா நேரடியாக வாங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமை இல்லை என்று தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், உத்தரப்பிரதேசத்தில் 2027 தேர்தல் நடக்கவிருக்கிறது. மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மண்ணை கவ்வியது. ஏன்னா வாரணாசியில் கூட மோடியினுடைய நிலைமை நம்ம பார்த்தோம் இல்லையா? எத்தனை சுற்றுக்கள் பின்தங்கி இருந்தால் கடைசியில் 1 மணி நேரம் எந்த விதமான தகவலும் அந்த தொகுதியிலிருந்து வரல. கடைசியில் பார்த்தா மோடி அங்கே 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார் என்று சொன்ன கதைகளை எல்லாம் இந்திய மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். பாபருடைய மசூதியை RSS சங்கபரிவார கும்பல் இடித்து அங்கே ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அந்த இடத்தில் நடைபெற்ற தேர்தலில் சங்கபரிவார கும்பல் தோற்கடிக்கப்பட்டார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். இதெல்லாம் நடந்தது. அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தியினுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை உத்தரப்பிரதேசத்தில் பதிவு செய்தது. அந்த இடத்துல தான் இப்போ 2.89 கோடி வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் இப்போ யோகி ஆதித்யநாத்திற்கும் மோடிக்கும் இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது. என்ன காரணம்னா, உத்தரப்பிரதேசம் என்பது ஏராளமான கோயில்கள் இருக்கக்கூடிய இடம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இங்கே சாமியார்கள் அப்படிங்கிறது ஏராளமான பேர் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் வாக்காளர் பட்டியலில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, தன்னுடைய தாயின் பெயர் அப்படிங்கிற இடத்துல ஜானகின்னு எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. ஜானகின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், ராமனுடைய மனைவியினுடைய பெயர் ஜானகி. சீதாவை ஜானகி என்றும் அழைப்பதுண்டு. இவர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவர்களுடைய வாக்காளர் பட்டியலில் பெயரை எல்லாம் ஃபில்லப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல தாயினுடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல ஜானகி என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். அவருடைய தாய் பெயர் ஜானகி. இதனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாமியார்களுக்கு வாக்களிக்கும் உரிமை பறிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கும் அதிகமான பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் 11.56 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கான்பூரில் 9 லட்சம், ஆக்ராவில் 8 லட்சம், காசியாபாத்தில் 8.8 லட்சம் வாக்காளர்களாக குறைந்திருக்கிறார்கள். நல்லா கேட்டுங்க, இந்த SIR பட்டியலுக்கு முன்பு வரையிலும் உத்தரப்பிரதேசத்தில் வாக்களிப்பதற்காக தகுதியுள்ளவர்களாக இருந்தவர்கள் 15 கோடிக்கும் அதிகமான பேர். இன்றைக்கு அது 12 கோடியாக சுருங்கி இருக்கிறது. அப்படி என்றால் உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைவிதி வரக்கூடிய 2027 சட்டமன்ற தேர்தலில் என்னவாக மாறப்போகிறது என்பதை முன்கூட்டியே நாம் கணிக்க முடியும். இந்த நேரத்தில் தான் தேர்தல் ஆணையம் இன்றைய தினத்தில் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக வழக்காடி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு செய்தி சொல்லியிருக்கார். தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கும் பட்சத்தில் அவர்களை வெளியேற்றி அவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டு அவர்களை இந்திய குடிமக்கள் அல்லாமல் அறிவிப்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான வேலை. அதாவது குடிமக்கள் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, வாக்களிக்கும் உரிமையற்றவர்களாக மாற்றி விடுவது தான் எங்களுடைய வேலை, அதற்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு தேர்தல் ஆணையம் வாதிட்டு இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில். நீங்கள் ஒரு ஒரு நாட்டில் இந்த நாட்டினுடைய குடிமகன்கள் அப்படிங்கிறதுக்கான சில ஆவணங்களை நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இந்த ஆவணங்களை எல்லாம் கொடுத்ததற்கு பிறகும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் இருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஒன்றும் இல்லைங்க, பேசிகிட்டு இருக்கக்கூடிய எனக்கு நான் சொல்கிறேன், நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு இன்னமும் வாக்காளர் பட்டியலில் பெயர் வரல. தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா?
என்னுடைய கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா? ஒரு சாதாரணமான எளிய ஒரு ஆள், சரியா, ஒரு ஒன்றும் தெரியாத ஆள், நான் போயிட்டு எனக்கு வாக்காளர் பட்டியலில் நான் பேர் எனக்கு வரணும், நான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஸ்லிப்பில் நீங்கள் சொன்னது மாதிரி நான் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தேன். ஆனால் எனக்கு வாக்காளர் பட்டியலில் பேர் வரல. ஞானேஷ்குமார் என்ன பதில் சொல்ல போகிறாரு? கேட்கணும் இல்லையா? நம்ம கேட்கணும் இல்லையா? இப்படி எத்தனை கோடி பேர் இந்தியாவில் வாக்களிக்க உரிமை இல்லாமல் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்திய குடிமகன்களாக இருந்ததற்கு பிறகும். அப்போ திட்டமிட்டு என்ன செய்யப்படுது? இப்போ நான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நீண்ட பட்டியல் வாசித்தேன் இல்லையா? இந்த பட்டியல் வாசித்த இடங்கள் இருக்கிறதெல்லாம் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாடி கட்சிக்கு பெருவாரியான ஆதரவு இருக்கக்கூடிய இடங்கள். அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சமீபத்தில் கூட நடைபெற்ற பீகாரில் கூட எந்த வாக்காளர்கள் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? பெரும்பாலும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுடைய பெயர்கள் திட்டமிட்டே நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்? இதே உத்தரப்பிரதேசத்தில் 2 தினங்களுக்கு முன்பு என்ன நடந்தது? 2 தினங்களுக்கு முன்பு இதே மாதிரி அங்கு இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு மூத்த அதிகாரி அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று நீங்கள் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டு அவங்க பின்னாடி ஒரு கருவியை சுமத்தி இப்போது நீங்கள் வங்கதேசத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்ல அந்த மக்கள் இல்லை இல்லை நாங்கள் பீகாரை சார்ந்தவர்கள், பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசத்தில் வேலைக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்ன வீடியோக்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் தேர்தல் ஆணையம் சொல்கிறது யாருக்கு ஓட்டு கொடுக்கணும், வெளிநாட்டவர்களுக்கு வாக்களிக்க உரிமை இல்லை, இதையெல்லாம் சொல்கிறதுக்கும் இதை நீக்கம் செய்வதற்கும் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. சரி, இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு உரிமை இருக்கிறது இருக்கட்டும். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, தகுதியானவர்களுடைய பெயர்களையும் நீக்கம் செய்திருக்கிறீர்களே, தகுதியற்றவர்கள் 2 மாநிலங்களில் வாக்களித்திருக்கிறார்களே, வேறு மாநிலத்திலிருந்து இங்கே பிஜேபிக்காக வாக்களித்திருக்கிறார்களே, இதற்கெல்லாம் யார் பொறுப்பாக பதில் சொல்வது? இப்படி எத்தனை லட்சம் பேருடைய பட்டியலை வேணும் உங்களுக்கு கொடுக்கணும்? ராகுல் காந்தி ஆதாரபூர்வமாக விட்டிருக்கிறாரே, பிரேசில் மாடல் அழகியினுடைய பேரில் பீகாரில் எத்தனை பேர் வாக்களித்தார்கள், ஹரியானாவில் எத்தனை பேர் வாக்களித்தான், மகாராஷ்டிராவில் எத்தனை பேர் வாக்களித்தான், இப்போ தமிழ்நாட்டில் இனி எத்தனை பேர் வாக்களிக்க போகிறான்? இந்த கேள்வியெல்லாம் தேர்தல் ஆணையம் பொறுப்பாக பதில் சொல்லணும் இல்லையா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு மோடி உங்களை பாதுகாத்து வருகிறார். எப்படி? சட்டம் இயற்றி நீங்கள் என்ன பித்தலாட்டம் பண்ணாலும், நீங்கள் எந்த மாதிரி கிரிமினல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற கவசத்தை மோடி உங்களுக்கு அளித்திருக்கிறார், அவர் அணிவித்திருக்கிறார். அதனால் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆட்டம் போடுறீங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார். அதனால தான் ராகுல் காந்தி சொன்னார், இது ரொம்ப நாள் இந்த ஆட்டம் நடக்காது, நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவோம், வந்தால் முதல் வேலையாக இப்படி தவறு செய்வோர்களெல்லாம் சிறையில் இருப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு மாநிலத்தில் 4 கோடி பேர், 1-2 பேரில் 4 கோடி பேர் வாக்களிக்க தகுதியற்றவர்கள்னு வெளியே தூக்கி போடுறான். உங்களுக்கு நல்லா தெரியும், உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று. யாராவது மறக்க முடியுமா? உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாநிலத்தில் தான் 4 கோடி மக்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன, இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றன. நாம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வருகிறோம். என்ன? எஸ்ஐஆர்னுடைய மறைவில் இந்திய குடிமகன்கள், அதாவது யாரெல்லாம் குடிமகன்கள் என்பதை அரசாங்கமே தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு போய் இதை சேர்க்கும். இது மிகப்பெரிய ஆபத்து. சிஐஏ அமித்ஷா மிகப்பெரிய அளவில் அவர் பயங்கர வீரவசனம் பேசினாலும் அவரால் கொண்டு வர முடியலை. ஏன்னா அவருக்கு தெரியும் அது கொண்டு வந்தால் பாஜக சிக்கலாயிரும் அப்படின்னு. அப்போ மறைமுகமாக எஸ்ஐஆரின் வழியாக இது கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் இந்தியா முழுவதும் உலவி கொண்டிருக்கிறத மறக்க முடியுமா? அப்போது இன்றைக்கி உத்தரப்பிரதேசம், நாளைக்கு தமிழ்நாடு, இன்றைக்கி உத்தரப்பிரதேசம், நாளைக்கு கேரளா, இன்றைக்கி உத்தரப்பிரதேசம், நாளைக்கு தெலுங்கானா, கர்நாடகா, அடுத்த நாள் முழுமையாக இந்தியா. முழுமையாக்கப்படும் பட்சத்தில் பாஜக முழுமையான வெற்றி பெறும். முழுமையான வெற்றி பெற்றால் இந்தியாவில் தேர்தல் என்பது இருக்கப் போவதில்லை, இந்தியாவில் ஜனநாயகம் என்பது இருக்கப் போவதில்லை. இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை பற்றி RSS என்ன சொல்லியிருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் ஒருமுறை எண்ணி பாருங்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.